நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். மை நேட்டிவ் தஞ்சாவூர். அங்கே வந்து நான் 12 இயர்ஸாக ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணேன். இப்போ நான் சென்னையில் வந்து இருக்கேன். ஐடெரா கேர் அப்படிங்கிற ஒரு டிவைஸில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா நான் ஹோமில் வாங்கி தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பிஃபோர் மேரேஜ் வந்து பர்பிரன்னு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டீராய்டு நிறையா கொடுத்தாங்க. 1 இயர் நான் ஸ்டீராய்டு எடுத்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ரொமாட்டாடே சேர்ந்த மாதிரி அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க, இது நெக்ஸ்ட் நீ வந்து ஸ்டீராய்டு எடுக்கலைன்னா இது வந்து கேன்சராக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்டாஃப்னால நான் 1 இயர் சாப்பிட்டுட்டு விட்டுட்டேன். பிஃபோர் மேரேஜ் வந்து எனக்கு 1 இயர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் இப்போ வந்து எனக்கு போன இயர் வந்து 2024 அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் திரும்ப வந்துச்சு. பர்பியூரா சிவியராக வந்துச்சு. வெயிட் லாஸ் ஆனேன். ஹேர்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட முடியல. ஏன்னா உங்களுக்கு இன்டர்னல் வந்து அதிகமாக பாதிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டர்னலாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. என் ஹஸ்பண்ட் வந்து டிவைஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேஷண்ட்டுக்கு. நான் ஃபர்ஸ்ட் நம்பலை. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசினேன். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நான் டிவைஸ் கொடுக்குறேன், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், இது ஒன்றும் கதிர்வீச்சு கிடையாது, இது வந்து மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. என்னால் நடக்கக்கூட முடியாது. சோபால படுத்த படுக்கையா இருந்தேன். ஒரு 2 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பெயின்ல. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் ஓகே அடிங்கப்பா அப்படின்னு சொன்னேன். எந்த டாக்டர்கிட்டையும் நான் போகவே இல்லை. எந்த ட்ரீட்மெண்ட் அலோபதியோ இல்லை நாட்டு மருந்துவமோ சித்தாவோ எந்த மெடிசனும் நான் எடுத்துக்கல. ஒன்லி இதுல சார்ஜ் பண்ண தண்ணியும் இந்த சார்ஜ் அந்த வாட்டரை வந்து சார்ஜ் பண்ணி ஸ்ப்ரே மாதிரி உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரே அடிச்சாங்க. தண்ணி குடிச்சேன். இந்த டிவைஸ்ல வந்து காத்து மூலியமா எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 3 மந்த்ஸ்லயே கியூர் ஆயிடுச்சு. நான் வந்து உணவு கட்டுப்பாடோ எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. சிக்கன் மட்டும் சாப்பிடாம இருந்தேன். ஏன்னா சிக்கன், கருவாடு, கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நார்மலா அலர்ஜிக்கு சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக நான் அதை மட்டும் அவாய்ட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப நான் நார்மலா எல்லாமே சாப்பிட்றேன், நடக்கிறேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா இந்த டிவைஸ் தான்.